வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு அருமையானதொரு சமையல் பார்க்கலாம். திருநெல்வேலியின் புகழ்பெற்ற சொதி. இதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை நல்லா வெந்து வச்சுக்கணும். தேங்காய் பால் 1, 2, 3 பால் எடுத்துக்கணும். இதில் முதல் பாலை நல்லா பாசிப்பருப்பில் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம் இதை நல்லா போட்டு அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் இப்போ கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்து விட்டுட்டு ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க. வேறு காய் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு 3வது பாலை ஊற்றி வேக வைக்கணும். இப்போது அந்த அரைச்ச விழுதையும் அதோடு போட்டுடணும். இந்த இஞ்சி, பச்சை மிளகா விழுது தான் இதுக்கு காரம் தர்றது. இதுக்கு தேவையான அளவு உப்பு, காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ 2வது பாலை ஊற்றி கொதி வர்ற வரைக்கும் விடணும். இப்போது முதல் பால் கலந்து வச்சுருக்க பருப்பை அதில் கலந்து அணைச்சி விட்டுடலாம். இதில் அந்த அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சா திருநெல்வேலியின் புகழ்பெற்ற சொதி தயார்.